ஜேடிகே ஒலிபரப்பு மூலம் வெளியிடப்படுகிற 2025ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் கால செய்திக்காக இந்த செய்தி வழங்கப்படுகிறது. அதற்கு ஆதாரமான வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 11 தேவனுடைய வசனம் 25. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் என்பது. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, 2025 கிறிஸ்மஸ் கால செய்தி ஜேடிகே ஒலிபரப்பின் மூலமாக வழங்கப்படுகிற செய்திக்காக இந்த செய்தி வழங்கப்படுகிறது. ஆதார வசனம் ரோமர் 11:26. ரோமர் 11:26. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்று. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்பதான இதனுடைய வசனம். இதன் பேரில் அடிப்படையிலிருந்து இந்த உலக முடிவினுடைய 2ஆம் வருகையின் காலபரியந்தமும் இந்த சீயோனுடைய வரலாற்றை, அந்த வரலாறுக்குள் மறைந்திருக்கிற சத்தியத்தை அறிய வேண்டுமானால் இந்த அரை மணி நேரம் போதாது. மாத கணக்கில் நாம் அதற்குள் இருக்கிற சத்தியத்தை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். இது ஒரு வெளிப்படுத்துதலான ஒரு செய்தி. ஆகையினால் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, சுருக்கமாக இந்த செய்தியை நாம் முதலாவது அறிந்து கொள்வோம். சீயோன் என்பது ஒரு பட்டணம், ஒரு மலை. இந்த எருசலேம், இந்த இடத்தை இப்போ பேசப்படுவது எருசலேமை பற்றி மாத்திரம். அந்த நாடு அல்ல, யூதியா நாடு அல்ல. எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருப்பது போல தேவனுடைய பிள்ளைகளை சுற்றிலும் அவர் இருக்கிறார் என்று சங்கீதம் 125:2 நாம் வாசிக்கலாம். எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள், பர்வதங்கள் என்றால் மலை. எருசலேமில் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிற இடம் மோரியா மலை. இந்த மோரியா நாம் ஆதியாகமம் 18வது அங்கே 22ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஈசாக்கை பலியிடும்படியாக காண்பிக்கப்பட்ட இடம் மோரியா. அது எருசலேமில் மோரியா மலை, சுற்றிலும் ஒலிவ மலை, கொல்கதா மலை, சீயோன் மலை, இப்படியாக சுற்றிலும் இருக்கிற மலையின் மத்தியில்தான் அங்கே எருசலேம் இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய லொக்கேஷன் அமைப்பு, இந்த எருசலேம் யூத நாடு, இஸ்ரவேலருடைய கோத்திரங்கள், இதை கொண்டே உலக அங்கே சரித்திரம் மறைக்கப்பட்டு அது சத்தியமாகி காலங்கள் தோறும் ஒவ்வொரு காரியமாய் வெளிப்படுகிறது. இப்பொழுது நான் வாசிப்பது இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் என்றால் ரெடிமர். பிரியமானவர்களே, முதலாவதாக தெய்வம் யார், மீட்கிறவர் என்றால் என்ன
என்று இந்த சத்தியம் முதலாக தெரிய வேண்டும். அதனால தான் அந்த சீயோனை குறித்து பேச வேண்டுமான நிறைய காரியங்கள் இருக்கிறது. இப்போது உங்களுக்கு எளிமையான ஒரு சிறு வசனத்தை குறிப்பிடுகிறேன். நான் அது எளிமையல்ல, அதிலுமே ஒரு 2 மணி நேரம் எடுக்க வேண்டியது இருக்கும். ஏசாயா 40வது அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகன் பூமியில் பிறப்பதற்கு முன்பே இயேசுவானவர் பரலோகத்தை விட்டு இறங்கி பூலோகத்துக்கு வருவதற்கு முன்னே இயேசுவானவர் மரியாளுடைய கர்ப்பத்தில் பிறந்து அவர் ஆண்டவர் அல்ல. நான் ஆபிரகாமுக்கு முன்னமே இருக்கிறேன் என்று சொல்கிறார். இயேசு ஆபிரகாமுக்கு முன்னே இருக்கிறவர். அந்த ஆபிரகாம் தான் இந்த இயேசுவை ஆண்டவர் என்று அழைத்தார். ஆனால் ஜனங்கள் எல்லாரும் அங்கே லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தும் பொழுது எலிசபெத்துடைய வயிற்றில் இருந்த பிள்ளை சந்தோஷப்பட்டு துள்ளினது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்பொழுது எலிசபெத்து ஆவியினால் நிறைந்து ஆண்டவருடைய தாயார் என்னிடத்துக்கு வருவதற்கு என்று சொல்லி அங்கே நான் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய தாயார் என்று 1ஆம் அதிகாரம் 43வது வசனம். ஆண்டவருடைய தாயார். பிரியமானவர்களே, ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு செல்வதற்கு நாம் நடந்து செல்லலாம், சைக்கிளில் செல்லலாம். இக்காலத்தில் சைக்கிள் மறைந்து மோட்டார் சைக்கிள் வருகிறது. மோட்டார் சைக்கிளில் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு செல்வது, காரில் செல்வது, ரயிலில் செல்வது, அங்கே மோட்டார் வாகனங்கள், பஸ்ஸு, லாரி, ப்ளஸர், காரு, விதமான காரியங்கள். நாடு விட்டு நாடு செல்ல வேண்டுமானால் ஏரோப்ளேனில் செல்ல வேண்டும், விமானத்தில் செல்ல வேண்டும். இப்பொழுது ஆண்டவர் மனுஷனாக பூமிக்கு வர வேண்டும். ஆனால் அவர் ஆபிரகாம் முன்னமே இருக்கிறார். அப்போ ஆபிரகாம் முன்னே இருக்கிறவர் அங்கே பூமிக்கு வர வேண்டும். ஆபிரகாம் இடத்திற்கும் அவர் வந்தார். அதைத்தான் அவர் சொல்லி காட்டுகிறார். ஆபிரகாம் முன்னமே இருக்கிறேன், அவர் என்னுடைய நாளை காண ஆசையாந்து கண்டு கழிவுறுந்தான்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி தேவனாகிய கர்த்தராகிய யெகோவாவும் அங்கே ஆபிரகாமும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பெயர் மாற்றப்படுகிறது. அதையெல்லாம் நம்ம இதை நினச்சி பார்க்கணும், அதுக்கு நேரம் இல்லை. ஆகவே ஆண்டவர் அங்கே எசேக்கியேல் 1வது புஸ்தகத்தில் சிங்காசனத்தில் இருக்கிறதை பார்க்கலாம். அவரை சுற்றிலும் இருக்கிற ஒளி வட்டத்தை பார்க்கலாம். அந்த ஒளிக்குள் அது ஒரு மண்டலம், ஏதோ சின்ன ஒரு ரூமுக்குள்ளே இருக்க வெளிச்சம் நினையாதுங்க. சூரிய மண்டலத்தில் எப்படி இத்தனை கிரகங்கள் சூரிய வெளிச்சத்துக்குள் இருக்கோ அதே போல் சிங்காசனத்தை சுற்றிலும் அது எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் தேவதூர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரும் மண்டலம். அதற்குள் ஒரு மனுஷ ரூபம் இருக்கிறது. அதான் கிறிஸ்துவின் சரீரம், அதான் பிதாவின் அங்கே உருவமாகிய சரீரம். அதான் இன்விசிபிள் அண்ட் விசிபிள், காணக்கூடாதவர் காணக்கூடியவராக இருக்கிற அந்த வெளிச்சத்துக்குள். அதான் 100 சங்கீதத்தில் வாசிக்கும் மொழி ஒளியை தன்னுடைய வஸ்திரமாக தரித்திருக்கிறார் சொல்லி. அந்த தேவன் பூமிக்கு வருவதற்கு முன்பு யோவான் ஸ்நானகனை அனுப்புவதிலே 3 இடங்கள் இருக்கிறது. ஒன்று இந்த ஏசாயா 40, 2 மல்கியா 3ஆம் அதிகாரம், 3 மல்கியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துடைய ஒரு பகுதி. 6ஆம் வசனத்துக்கு ஒரு பகுதி தான். இந்த 3 இடங்களில் யோவானை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி சொல்லும் பொழுது தான் இயேசு வருகிறார். அவர் இந்த பூமிக்கு வருவதற்கு நான் வழியை ஆயத்தம் பண்ண வந்திருக்கேன் சரி. அங்கே ஏசாயா 40ஆம் அதிகாரத்தை அவர் அங்கே சுட்டி காண்பிக்கிறார். அதை நீங்கள் விவரமாய் மத்திய 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அந்த சத்தியம் எவ்விதமாக மறைக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லி அதே அதிகாரத்தில் வாசிக்கிறார்.
அங்கே 40ஆம் அதிகாரத்தில் யெகோவா பூமிக்கு வருவதை குறித்து சொல்லிவிட்டு, அவருக்கு நான் வழி ஆயத்தம் பண்ணுகிறேன். யாருக்கு? யெகோவாவுக்கு. ஆனால் யெகோவா என்கிற பெயரில் வரல, இயேசு என்கிற பெயரில் வந்தார். அப்படியானால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வது போல தேவன் மாம்சமாக வேண்டுமானால் அந்த மாம்ச சரீரம் இனி அவர் அங்கு படைப்பதல்ல. அதனால்தான் ஆதியாகமம் 3:15 உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டபடி ஒரு வித்து. பிரியமானவர்களே, முதலாவது தேவத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். அடுத்து நான் அதை சுருக்கமாக முடித்து விடுகிறேன். வித்து என்றால் செடி கொடிகளுக்கு வித்து இருப்பது போல, மிருகங்களுக்கு அங்கே ஆண்பெண் அங்கே இணைச்சேர்க்கை செய்வது போல, பறவைகள் இணைச்சேர்க்கை செய்வது போல, இங்கே இணைச்சேர்க்கை இல்லாமல் பரிசுத்த ஆவியினாலே மரியாள் கர்ப்பவதி ஆகி அங்கே ஒரு குழந்தை பிறகு அதுக்கு இயேசுவனுடைய பிதா பரிசுத்த ஆவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியிலே மூன்றும் ஒருவரே. பிதாவாக அங்கே எசேக்கியேலிலும் அங்கே ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவர் தான் இப்போ பிறந்திருக்கிறார். அவரைத்தான் எலிசபெத்து சொல்கிறாள் ஆண்டவருடைய தாயார் என்று. இந்த ஆண்டவர் இந்த மரியாள் பெற்றெடுத்த பிறகு ஆண்டவரா, ஏற்கனவே இருக்கிறாரா? அப்படியானால் இருக்கிறவர் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு செல்வது போல அங்கே லாரி, பஸ்ஸு, ஏரோப்ளேன் செல்வது போல பர்வத்தில் இருக்கிற இந்த பூலோகத்துக்கு வர வேண்டும். ஆபிரகாம் வந்திருக்கிறார், ஆபிரகாமோடு பேசியிருக்கிறார், ஈசாக்கோடு பேசியிருக்கிறார், யாக்கோடு பேசியிருக்கிறார். கிதியோனுடைய நாட்களிலே பூமியில் ஒரு மனுஷனாக இறங்கி வந்து நின்றிருக்கிறார், மனோவ காலத்தில் இறங்கி நின்றிருக்கிறார். இப்படியெல்லாம் அவர் மாம்ச சரீரம் அல்ல, கிறிஸ்துவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு அவர் இங்கே சூட்சும சரீரத்தை எடுத்துக்கொண்டு மோசைக்கு சரீரத்தில் வராமல் அக்னி ஸ்தம்பமாய் வந்தவர் மறுபடியும் போய்விடுகிறார். ஆனால் இங்கு மரணம் நம்முடைய உடலுக்குள் வந்ததினாலே இந்த மரணத்தை ஜெயிப்பதற்கு அவர் இங்கு அந்த மரண சரீரத்துக்குள் வருகிறார். ஒரு லாரி எவ்விதமாக கொண்டு வருவதை போல இந்த மரியாள் அந்த ஏரோட்ரா மாதிரி அல்லது கார் மாதிரி அதற்குள் வந்து அவர் வெளியே வருகிறார். இவ்வளவுதான். ஆண்டவருடைய தாயார்னோட இன்னமும் பெரிய ஆண்டவர்னு நினைக்கிறாங்க. ஆண்டவருடைய தாயார்னு சொல்லி அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் நாம் பஸ்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, நம்முடைய பிரயாணத்துக்கா? ஏரோப்ளேன்லேருந்து ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு போகிறது. ஏரோப்ளேன் கனத்துக்குரியதா, அது செல்கிறவர் கனத்துக்குரியவரா? சரி, இருக்கட்டு போ. இப்போ கவனிங்க, இதுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 76வது சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 76:2 சுருக்கமாக நான் பேசுகிறேன், கவனிச்சுக்கிடுங்க. சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கிடணும். சீயோனை குறித்து பேசணும்னு சொன்னால் அதான் முதலே சொன்னேன், அவன் கர்த்தருக்குள் அன்பானவர்களே. சாலேமில் அவருடைய கூடாரம். சாலேமில் கூடாரம் இருக்குது. சீயோன் பர்வதத்தில் வாசஸ்தலம் இருக்கிறது. இது வீடு கட்டியிருக்கிறார். எருசலேமில் வீடு கட்டியிருக்கிறாரு. ஆனால் அவர் தங்கி இருக்கிற இடம் சீயோன். பிரியமானவர்களே, இந்த சீயோனுக்கு எப்பொழுது வந்தார்? சாலேமில் இப்பொழுது கூடாரம் கட்டப்பட்டது. நல்லா கவனிச்சுக்கிட்டுங்க. நான் சுருக்கமாக தான் பேச போகிறேன், ஏன்னா இது. ஆனால் நீங்கள் இதை சத்தியமாக சரியாக தவறு இருந்தாலும் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் ஸ்டேஷனை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் அதை எந்த சந்தை இருந்தாலும் உங்களுக்கு நான் விலைக்கு காண்பிக்க தயாராக இருக்கிறேன். இப்போ கவனிய, யாத்திராமம் 25ஆம் அதிகாரத்தில் நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவதற்கு ஒரு உடன்படிக்கை பெட்டியை செய்வாயாக என்று சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருந்து நான் உங்களோடு பேசுவேன் என்று சொன்னார். இந்த ரெடிமேர், இந்த இரட்சகர், இந்த இயேசு, அவருடைய
ஆண்டவர் எல்லாம் அவரே. ஆனால் அவர் யாரும் பெறலை. அவர் வந்தார், காரில் வந்த மாதிரி வந்தார், வந்துட்டு போயிட்டார். பிரியமானவர்களே, ஆக அந்த கூடாரம், அந்த உடன்படிக்கப்பட்டிருந்த அந்த கூடாரம், அதுதான் எருசலேமில் அதே இடம்தான். மோரியா மலையில் ஈசாக்கு பலியிட வந்தது. அரண்மனுடைய களம். தாவீது அங்கே சென்சஸ் எடுத்த போது அதுக்கு வந்ததான தீங்கு, கொள்ளை நோய், இந்த 4 காட்சிகளை கொண்டு தான் எருசலேம் தேவாலயம் எந்த இடத்தில் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டப்பட்டது. அதுதான் அவருடைய கூடாரம், அவர் வாசஸ்தலம் அங்கு தான் இருக்கிறது. எளிமையாக ஒரு சின்ன அர்த்தம் சொல்ல கவனிங்க. ஒரு பிள்ளைய, ஒரு பெண் பிள்ளைய ஒரு கட்டி கொடுக்குறார். யாருக்கு? ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்குறார். இதிலே வச்சுடுங்க. தேவனுக்கு ஒரு மனுஷன் சேருதான். ஆனால் அவனை எங்கே கூட்டிகிட்டு போகணும்? அவருடைய கூடாரம், அவர் வாசஸ்தலம் எங்கே, அந்த கூடாரம் எங்கே இருக்கிறோ அவர் அங்கு வாசம் பண்ண வேண்டும். அந்த இடத்துல அவருக்கு அந்த குடும்பத்தை இப்போ தன்னுடைய மனைவியை வைத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் கல்யாணம் முடிந்து அந்த பெண்ணை கொண்டு போய் கூடாரத்தில் விட்டுட்டு அவர் சீயோனில் போய் அங்கே இருக்கிற ஒரு ஸ்திரியோடு வாசம் பண்ணி கொண்டு இருந்து சாயங்காலம் எல்லாம் முழு நேரமும் அங்கேயே இருப்பாரானால் இந்த 2 பேரில் யார் கொடுத்து வைத்தவர்களையும் சொல்லி யோசித்து பாருங்கள். தேவனாய் கர்த்தர் தம்முடைய சத்தியத்தை விளங்க வைப்பதற்கு இப்படி சம்பவங்களின் மூலமாகத்தான் ஒன்றனை விளங்க வைத்து கொண்டு இருக்கிறார். அப்படியானால் இன்னும் சீயோனில் இருந்து அவர் அங்கே போகவில்லை, எருசலேமுக்கு போகவில்லை. எருசலேம் யூதருடைய நாடு. அப்படி எருசலேமில் இருக்கிற தேவன் எப்படி சீயோனுக்கு வந்தார்? எப்படி பரலோகத்தை விட்டு மரியாளின் மூலமாக உலகத்துக்கு வந்தாரோ, உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளாத பொழுது அந்த தேவாலயத்துக்குள் எதிர்த்த பொழுது இயேசுவை கிறிஸ்து என்று சொன்னால் இந்த தேவாலயத்தை விட்டு எல்லாரும் அங்கே டிஸ்மிஸ் செய்யப்படுவார்கள், விலக்கி வைக்கப்படுவார்கள். ஆகவே அந்த வாசல் தலத்துக்குள் யாருமே வர முடியாமல் போயிற்று. அப்பொழுதுதான் அடுத்த கட்டம் வருகிறது. பரிசுத்த ஆவியாக மாறுகிறார். பரிசுத்த ஆவி இப்போ இல்லை, இப்பவும் தான். மரியாள் வாழ்த்தும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிறைந்து என்று சொல்லி எலிசபெத்தை எழுதியிருக்கிறது. இப்படி எத்தனை உதாரணம் சொல்ல முடியும். அப்போ பரிசுத்த அருளப்படுவதற்கு முன்பும் பரிசுத்த ஆவி இருந்தது. 1 தீமோத்தேயு 3:2 வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய வசனங்கள் எழுதப்பட்டதுன்னு சொல்லி. அதனால் இது விளக்கமாக நான் சொல்லணுன்னா நேரம் ஆகும், கவனிச்சுக்கிடுங்க. ஆக இப்போது இதை கவனமாக கவனிங்க. ஆலயமில் அங்கே உடன்படிக்கை பெட்டி வைப்பதற்காக தேவாலயம் கட்டப்பட்டது, அதான் கூடாரம். ஆனால் அவர் இப்பொழுது சீயோனுக்கு வந்து விட்டார். சீயோன் என்றால் புறஜாதி சபை. பரிசுத்த ஆவியானவராய் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வந்து கொர்நேலியு வீட்டில் அங்கே ஜெபக்கூட்டம் நடக்கும்பொழுது புறஜாதிய மேலே அந்த ஆவி இறங்கி நம்மை போல பரிசாதி பெற்றவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்காமல் இப்படி விளக்கலாம் சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து, அதுக்கப்புறம் சபை அங்கே யுஸ்து வீட்டில் நடந்தது, கிறிஸ்து வீட்டில் நடந்தது, லீதியால் வீட்டில் நடந்தது, யாசோன் வீட்டில் நடந்தது. இப்படியாக அங்கே எபேசு சபை ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்தது. இவ்விதமாய் கர்த்தர் இப்பொழுது அங்கே இப்படிப்பட்ட விசுவாசிகளுக்குள் வந்து வாசம் பண்ணி விட்டார் சீயோன். அப்போ இயேசுவே கிறிஸ்து என்ற உபதேசத்தை தெரியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெறாமல் நீங்கள் சீயோனில் இல்லை. நீங்கள் இந்த சீயோனில் நிற்க வேண்டுமானால், சீயோனில் போய் சேர வேண்டுமானால் இயேசு தான் மெய்யான தெய்வம், ஒரே ஒரு தெய்வம்தான் உண்டு, 3 பேர் அல்ல. இன்னொரு செய்தியில் நான் அந்த அடுத்த செய்தியில் ஒரு இந்த கிறிஸ்மஸ் முன்னால் ஒரு செய்தி கொடுக்குறேன், நான் என் சொந்த இதில் கொடுக்குறேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அந்த சீயோன் என்பது இதான், சீயோனை கட்டி கர்த்தர் மகிமையில் வெளிப்படுவார் என்பது. இப்போ நான் சுருக்கமாக முடிக்கிறேன், கவனிங்க. இது
முத்திரையில் 5வது முத்திரை. முத்திரை என்னமோ கொரோனா வந்த பிறகு தான் ஒன்றுனா உடைக்காங்கன்னு சொல்லி பேசியிருக்காங்க. முதல் நூற்றாண்டிலிருந்து உடைப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த கருப்பு, வெள்ளை, சிகப்பு இதில் அந்த கண்ணுக்கு தெரிகிற எழுத்தின்படியே பேசுகிறார்கள். அது அப்படி அல்ல. ஒரு புறத்தில் குதிரையின் மேல் இந்த நிறத்தோடு ஒருவன் வரும்பொழுது, அந்திகிறிஸ்து வரும்பொழுது அதை எதிர்த்து அங்கு 4 ஜீவன்கள் வருகிறது. 4 ஜீவன்கள் மூலம்தான் இஸ்ரேல் சந்ததியே தோன்றினது. அங்கே லேயாள், ராகேல், பில்கால், சில்பால் 4 ஜீவன்கள். இந்த 4 ஜீவன்களில் ராகேல், ரெபேக்காள் லாபான் வீட்டிலிருந்து வரும்பொழுது விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு வரவில்லை. ராகேல் எடுத்துக்கொண்டு வந்தால் அவள் பிரயாணப்பட்டு கானானுக்குள் சேரவில்லை, வழியிலே மரித்து போனாள். நல்லா கவனிச்சுடணும். அதே மாதிரி தான் இப்பொழுது 5வது முத்திரையில் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்தில் 4 காற்றுகள் அடியாதபடிக்கு தடை செய்யப்பட்டு இஸ்ரவேல் மக்களுடைய கோத்திரத்தில் மீட்கிறவர்கள் முத்திரையிடப்படுகிறார்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 12,000ஆக 12 கோத்திரத்திலும் 12 12 144 லட்சம் 144,000. மாணவர்களே, பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேர்கள். நல்லா கவனிங்க. மீட்கிறவர் இப்பொழுது சீயோனில் இருந்து, சீயோனில் மணவாட்டிய அங்கே 1 பாரம்பரிய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல், ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல். இப்போ உபத்திர காலம் ஆரம்பிக்குது. அந்த உபத்திர காலத்தில் சீயோனை விட்டு அவர் சாலமிக்கு வருகிறார், இந்த கூட்டத்துக்கு வருகிறார். இப்போ தான் அதான் மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை அங்கே இஸ்ரவேலரை விட்டு விலக்குவார். அப்படி விலக்கும் பொழுது முத்திரை 5வது சீல். இங்கே ஜீவன்கள் கிடையாது. நல்லா கவனிச்சுடுங்க. இந்த முத்திரையை குறித்து தெரியாதனமாக எல்லோரும் பேசியிருக்காங்க. 1ஆம் முத்திரையை உடைக்கும் பொழுது 1ஆம் ஜீவன், 2ஆம் ஜீவன், 3ஆம் ஜீவன், 4ஆம் ஜீவன். 1 லேயாள், 1 ராகேல், 1 பில்கால், 1 சில்பால். அங்கே எண்ணாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 4 புறமும் 12 கோத்திரத்தான் இருக்கிற சம்பவங்கள். அந்த 4 ஜீவன்கள் காலத்தில் 4 அங்கே ஜீவன்கள் வருகிறது. 5வது முத்திரையில் ஜீவன்கள் கிடையாது. அதுக்கும் புறஜாதிக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்பொழுது அங்கே முத்திரை 7ஆம் அதிகாரத்தில் முத்திரை போடப்படுகிறது. வெளிப்படுத்தி செய்தோம் 12,000 இந்த முத்திரை போடப்பட்டவர்கள் தான் சியோன் மலையில் 1,44,000 பேர்கள் நிற்கிறார்கள். நல்லா கவனிச்சல. எந்த சியோனில் இருந்து அங்கே வாசம் பண்ணுகிற தேவனாய் கர்த்தர் மறுபடியும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு 2ஆம் விசை கை நீட்டுகிறார். அங்கே எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பெயரில் அல்ல, இங்கே சிலுவையில் அறையப்பட்டவுடைய பெயரில் அவர்கள் சத்தியம் பண்ணுவார்கள். 2ஆம் விசை கை நீட்டுகிறார் இஸ்ரவேலருக்கு. நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேலருக்கு எகிப்திலே கை நீட்டினார், பாபிலோனில் கை நீட்டினார். இப்பொழுது அங்கே உலகத்தின் ஆயிட்டு வர அரசுக்கு முன்பாக 4வது முறை கை நீட்டுகிறார். 1 எகிப்து, 2 பாபிலோன், 3 அவர் மாம்சத்தில் வந்தபொழுது அவரை புறக்கணித்து விட்டார்கள். 4வது இப்பொழுது கை நீட்டுகிறார். அப்படியானால் இந்த சிலுவையில் அறியப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போன நிமித்தமாக இன்றைக்கும் காசா சண்டை, அந்த சண்டைகள் நடைபெற்று கொண்டிருக்கிற, இன்னும் அவர்களுக்கு கண் திறக்கப்படவில்லை. இந்த மீட்கிறவர் சீயோனை விட்டு இன்னும் அங்கே போகலை. ஆக சீயோனில் இருக்கிற வரைக்கும் அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பாடுபடுகிறார்கள்? அப்போ சீயோனை விட்டு அவருக்கு மறுபடி இஸ்ரேலுக்கு போய்விட்டார். ஆனால் புறஜாதி மக்கள் என்ன பாடுபடுவார்கள்? புறஜாதி மக்களுக்கு 6வது அங்கே முத்திரை. நீங்கள் படிங்க, யோவேல் 2ஆம் அதிகாரத்தை படிங்க, இது கூட இணைக்கணும். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள் சொல்லி அதில் 2 எக்காலம் வரும். அங்கே வருகிற
மூன்றாம் உலகப் போரில் எப்படிப்பட்ட இராணுவ தளவாடங்கள் செயல்படும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். இத்தனையும் இனி உலகத்தில் நடக்கும். இப்பொழுது அந்த யூதர் மத்தியிலும் இஸ்மாயிலர் மத்தியில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த உபத்திரவம் எல்லா நாடுகளிலும் நடக்குமானால் என்ன கஷ்டம் இருக்கும் யோசித்து கொள்ளுங்கள். யோவேல் 2, செப்பனியா, மல்கியா 4ஆம் அதிகாரம், ஏசாயா 1ஆம் அதிகாரம் அணுகுண்டு எப்படிலாம் போடுவாங்க வைப்பாங்க யோசி. பிரியமானவர்களே, அதற்கு முன்பாக நீங்கள் சீயோனில் இந்த தேவன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சீயோனில் வாசம் பண்ணுகிற எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் 5ஆம் முத்திரையினுடைய இந்த 3ஆம் உலகப் போரில் அவர்கள் இன்னும் இதை விட பயங்கரமாக காசாவில் நடக்கிறது இஸ்ரவேலுக்குள் நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் கொல்லப்படுவார்கள், அங்கு நெருக்கப்படுவார்கள், ஒத்துறப்படுவார்கள், துன்பப்படுவார்கள். அப்பொழுதுதான் யெகோவா என்றால் யார் என்பது இயேசுவுடைய தேவத்துவம் அவர்களுக்கு வெளிப்படும். இயேசுவானுக்குள் தேவத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் மாம்ச பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறது, யெகோவாவுக்குள் அல்ல. இன்றைக்கி சிலர் யெகோவா, யெகோவா இரே, யாவே யாவேன்னு சொல்லி புறஜாதி மக்கள் அங்கே சத்தமிடுகிறார்கள். இந்த சத்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் போட்டு இன்னும் காது கர்த்தர் அதை கண்டுகொள்ளவே இல்லை. அப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் சத்தமிடாதீர்கள். இன்று நீங்கள் சத்தமிட வேண்டியது ஒரே ஒரு காரியம், ஜெகோசுவா என்று சொல்லப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அங்கே அந்த நாட்டில் எவ்வளோ ஜனத்தொகை இருந்தாலும் பரவாயில்லை, 1,44,000 பேர்கள் முத்திரையிடப்பட்டு சீயோனுக்கு அங்கே மலை மேல் நிற்கிறதை பார்க்கிறோம். அதனால் கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஒரு தேவன் தான் உண்டு, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. இயேசு வந்தவர் தான் அவர் தான் திரை மறைக்கப்பட்ட தேவனாய் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்ணுக்கு இன்னும் அவர் தேவனாய் தெரியவில்லை. அதே சமயத்தில் நல்ல கவனிச்சுடுங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் அந்த முத்திரையிடப்பட்டவர்களில் 2 கோத்திரத்தார் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஒன்று எப்பிராயீம், ஒன்று தான். ஒன்று எப்பிராயீம், ஒன்று தான். நல்லா கவனிச்சு எடுங்க. எப்பிராயீமில் இருந்து யாரும் வரல, தான் கோத்திரத்திலிருந்து யாரும் வரல. இதுக்கு நான் விளக்கணும், சுருக்கமாக சொல்கிறேன், கவனிங்க. தாவீதின் சிங்காசனத்துக்கு விரோதமாய் தாவீதின் குமாரனாகிய சாலமோனுடைய காலத்தில் அவன் காலம் முடியவும் யெரொபெயாம் அந்த சிங்காசனத்துக்கு விரோதமாக எழும்பி சமாரியா என்கிற ஒரு நாடு சமாரியா என்கிற ஒரு இடத்தில் அங்கே அதை தலைநகராக்கி எல்லா இடங்களிலும் விக்கிரகத்தை வைத்து வணங்க ஆரம்பித்தான். விக்கிரகத்தின் அங்கே 2 கண்ணுக்குட்டி, ஒன்று தான், ஒன்று அங்கே சமாரியாவில் நிறுத்தின பெத்தேல். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஆயினால் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். அவர் அதனால தான் யோவான் 6 நினைக்கிறேன், நான் எங்கிருந்து வந்தேன், எங்கே நான் மறுபடி போயின்னு சொல்லி எனக்கு தெரியும் என்று சொன்னார். அந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து இப்பொழுது இஸ்ரேல் நாட்டுக்கு வெளியே, இஸ்ரேல் நாடு இல்லாமல் என்றைக்கு அவரை புறக்கணித்தார்கள், சிலுவையில் அறைந்தார்களோ அன்றைக்கே அவருக்கு 50வது நாள் பெந்தெகோஸ்தே நாள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அங்கே சீயோனுக்கு வந்து விட்டார். இன்னும் பிரேத மத்தியிலே இந்த பரிசுத்த ஆவி என்கிற நிலைமையிலே கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவி என்றால் என்ன? எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம், ஏசாயா 6ஆம் அதிகாரம், இந்த சிங்காசனத்தில் இருக்கிறார். இது ஆவி, இன்விசிபிள் ஆவி. அதே சமயத்தில் பயங்கரமான ஒரு நெருப்பு போல இவர் அப்படியே தேவனுடைய ஆவி இறங்குமானால் இவ்வளவுத்தையும் ஆவியில் இறங்க முடியாது. சூரியன் இருக்கச்சில் எப்படி ஒரு வீட்டில் கூரை துவாரம் இருந்தால் துவாரத்தின் வழியாக அங்கே சில கதிர்கள் வருகிறதோ அதே போல் இந்த ஆவி அங்கே ஒரு மனுஷன் மேல் ஒரு கதிர் போல இறங்குகிறார். இறங்கும் பொழுது ஒருவனை போதுகிறாக்கிறார், ஒருவனை தீர்சன வரம், ஒருவனை குணமாக்குற வரம், ஒருவனுக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரம் என்று சொல்லி இப்படி பரிசுத்த வரங்கள். சிருஷ்டிக்கிற வல்லமை கிடையாது, இது சிருஷ்டிக்கிற வல்லமை. அதே சமயத்தில் இங்கே சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கிறது. அங்கே கர்த்தருடைய கிருபையினாலே அந்த காரியத்தை நான் பேசலை.
அதனால் கொஞ்சம் பரிசுத்த என்பது இதே ஆவியானவர், பரிசுத்த ஆவியாக, தேவனுடைய ஆவியாக, கிறிஸ்துவின் ஆவி. அது 3 ஆவியில் ஒரே ஆவி. அது தேவனை கத்திர இறங்குகிற காரியம். இப்படி இந்நாள் வரைக்கும் இந்த ஆவியாய் மனுஷனுக்குள் வந்து மனுஷனுக்குள் வாசம் பண்ணுகிறார். எல்லாருக்கும் மேலாக, எல்லாரோடும், எல்லாருக்குள்ளும், எல்லார் மேலும் பிதாவாக, எல்லாரோடும் குமாரனாக, எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியாக 3 இடையில் வாசம் பண்ணுகிறார். இந்த 3ஆவது இடத்தில் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த காலம் இன்னும் முடிவடையவில்லை. வெளிப்படையான விசேஷம் 14 படிக்கணும். கர்த்தருக்குள்ள அன்பானவர்களை, மீட்கிறவர் சீயோனில் இருந்து ஒரு பிள்ளையை கல்யாணம் கட்டி வச்சுட்டு பொண்ணை எருசலேமில் வச்சுட்டு அவர் எங்கே வந்துட்டார்? இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டார். இங்கே அவள் காத்துக்கிட்டு இருக்கா, கல்யாணம் முடிஞ்ச பிள்ளை. இந்த மனவாட்டியை மேலே எடுத்த பிறகு தான் அவர் அங்கே மறுபடியும் நம்முடைய வாசஸ்தலத்துக்கு போகிறார். கர்த்தராமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவராகிய இயேசுவே, உடைய வருகையின் காலத்தினுடைய ரகசியத்தை ஆண்டவரை பேசும்படியாக அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதுதாமே ஆண்டவரே, நீர் இந்த சீயோனை விட்டு போவதற்குள்ளாக என்ன நடக்க வேண்டுமோ, பிள்ளையுடைய இறைத்தியை இப்பதாக்களுக்கு திரும்பும்படியாக முதலாம் வருகையில் நீர் எப்படி யோவான் ஸ்நானகனை உபயோகப்படுத்தினீரோ அப்படியே மறுபடியும் எலியாமியின் ஆவியை நீ பயன்படுத்துவதாக வாக்கு கொடுத்திருக்கிறீர். அதே இடத்தில் திருசனம் இருக்கிற ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நீ மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் முத்திரை போடுகிறீர் ஆண்டவரை. அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரைப்பட்ட பரிசுத்தாவியை அங்கே துக்கப்படுத்தாதீர்கள் சொல்லி எபேசிய நிருபத்தில் அந்த முத்திரை போடப்பட்டவர்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்தார்களே தவிர அந்த பிதாவின் சிங்காசனமாகிய வாசஸ்தலமாகிய எருசலேம் தேவாலயத்தில் அல்ல ஆண்டவரே. அப்பா, அவர்கள் எல்லாரும் யோவான் ஸ்நானகன் மூலமாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் மறுபடி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று எல்லாரும் ஒரு பள்ளிக்கூடத்தில் கூடி வந்தார்கள் ஆண்டவரே. அப்போ நமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை ஆண்டவரே, இந்த கடைசி நாளிலாகிலும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் வழங்க செய்து அந்த வித்தும் இந்த வித்தும் ஆண்டை இணைமொழியாக ஆண்டவரே, அங்கே ஸ்தூல சரீரத்தின் வித்தும் தேவனுடைய வார்த்தையாகி வித்தும் ஆண்டவர் இணைந்து சத்தியத்தை கண்டுகொள்ள உடைய பிள்ளையுடைய மனக்கண்ணை திறந்து உண்மை நீர் வெளிப்படுத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.